மேசராசி காலபுருஷனுக்கு முதலாவது ராசி. அது மட்டுமல்ல, முதல் டிகிரி, முதல் ராசி. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா வைபவ காலங்களுக்கும் சுப வைபவங்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடிய மங்களநாதன். செவ்வாய்ன்னு சொல்லக்கூடாது, அது வருவாய் நம்ம சொல்ல போறோம். அப்ப மங்களத்தை கொடுக்கக்கூடியவன் தான் செவ்வாய். அப்ப மங்களத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் முதல் ராசியாக இருப்பதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 6ல, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 5ல இருக்காரு. அப்ப 5ல எப்படி இருக்காரு, எப்படிப்பட்டதுல பூர்வ புண்ணியத்துல இருக்காரு. அப்ப பூர்வ புண்ணியத்துல இருக்கும்போது குழந்தைகளுடைய படிப்பு மட்டுமல்ல, அறிவு, ஞானம், பூர்வ புண்ணியம், குலதெய்வம் வழிபாடு. ஏன்னா செவ்வாயும் கேது சேர்ந்திருக்கிறாங்க. இது ரொம்ப நம்ம நுணுக்கமா பார்க்க வேண்டியது. செவ்வாயும் கேது செஞ்சிருக்காங்க. அப்ப இங்க செவ்வாயும் கேது சேரும் பொழுது அடுத்து பாருங்க, சனி வக்கரமாகி அடுத்த நிலைக்கு வரும்போது ராகுவோட சேர போறாரு. அப்ப சனி ராகும் இங்க செவ்வாயும் கேது இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம நாட்டு மட்டும் இல்ல, இந்திய நாட்டு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு, ஒரு உறவுகள் விரிவு அதிகமாக வரும். ஒரு விரிவடைதல் அதிகமாக வரும். ஏன்னா 7க்கு 7 மிகவும் கடுமையான இடம். 7க்கு 7 மிகவும் கடுமையான இடம். அதனாலதான் சிம்மத்துல கேது, கும்பத்துல ராகு சனி, சிம்மத்துல கேது செவ்வாய். அப்ப பாத்தீங்களா, 2 பேருமே வில்லங்கம் பிடிச்சவங்க. 2 பேரும் வில்லங்கம் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க, 2 கத்திய ஒரு உரையில மாட்டின மாதிரி. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய, உங்க தொழில்ல நிச்சயமா நன்மைன்னு சொல்லக்கூடாது, என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழில் எடுத்துக்க. 13/7 இப்ப 1/7க்கு நான் ஜூலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 13/7க்கு சனி வக்கரம் வருது. அப்ப சனி வக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாம்ல. சனி வக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கங்க நீங்க. அப்ப மேசராசியில் ஸ்டடி பண்ணா உங்களுடைய லைஃப், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், குடும்பம், நட்பு, உறவு, வெளி வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் நீங்க ஸ்டடி பண்ணணும். ஏன்னா 13/7க்கு அடுத்து வக்கரம் வரும்போது அதை நம்ம அப்போதைக்கு பேசிக்கிறோம். அப்ப மேசராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துக்கு மட்டும் ஒரு நல்ல, இந்த மாசத்துல ஒரு 15 நாளைக்கு தைரியமா நீங்க எதை வேணாலும் செய்யலாம். புதுசா மட்டும் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க தயவு செய்து. அதாவது உங்க வயசை பார்த்துக்கோங்க, உங்களுடைய தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்க லக்னத்தை பார்த்துக்கோங்க, ராசி அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. ராசி அதிபதி எங்க இருக்க, ராசி அதிபதி கோச்சாரத்துல உங்களுக்கு செவ்வாய் கேது 5ல சேர்ந்திருக்காரு. அப்ப பூர்வ புண்ணியத்தை சேர்ந்திருக்காரு. உங்க ஜாதகத்தை சதத்தரும் தயவு செய்து நேயர்களுக்கு பணிவாக நான் பாதம் தொட்டு வணங்குவது. நாங்க சொல்றது எல்லாமே பொதுவான விஷயங்கள் தான். இந்த கோச்சாரத்துல அப்டேட்ல என்ன இருக்குது, கிரகங்கள் என்ன செய்யுது, இதை வச்சு கம்பேரிட்டு நீங்க உங்க ஜனஜாதத்தை எடுத்து பாருங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு தெளிவான முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. நீங்க கண்டிப்பாக ஜூலை மாதத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைவதாலும், அந்த ஜூலை மாதத்துல மிக முக்கியமான திருவிழாக்கள்ல குரு பூர்ணிமா, பௌர்ணமி, குரு பூர்ணிமா. அதுக்கு முதல்ல ஆரம்ப நாளே உலகத்தின் இயக்கத்தின் தலைவன் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிற பாத்தீங்களா. அப்ப நட்டகல்ல பேசுமோ நாதன் உள்ள இருந்தா தான் பேசும், அந்த நாதன் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட நடராஜ பெருமான், நடராஜ பெருமானுடைய ஆணி திருமஞ்சனத்தோடு அவன் நம்ம ஆரம்பிச்சு அவனுடைய திருவடி தாமரையை வணங்கி இந்த மாசத்துல எல்லாமே நல்லா நடக்கணும். ரியல் எஸ்டேட் நல்லா நடக்கணும், பொறியியல் நல்லா இருக்கணும், நீட்ல எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு விட்டுருங்க, அதுக்காக வேற விபரீத முடிவு எடுக்காதீங்க. அடுத்த வருஷம் படிப்போம், அடுத்த வருஷத்துக்கு நல்ல மார்க் எடுப்போம், இன்னும் இருந்து ஸ்டடி பண்ணுவோம். அந்த மாதிரி எண்ணத்தோட வாங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான மாதமாக மாறும் என்பதில் ஐயமில்லை.